பொதுவா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் வந்து உண்டு. என்ன அப்படின்னா, எல்லாருமே தங்களை வந்து போற்றணும், தங்களை ஒப்பற்ற நபர்களா வந்து பாவிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இயல்பா மனிதர்களுக்கு மத்தியில இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இப்படி வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு ஒரு நபர் சார்ந்தோடைய அடையாளத்தை வந்து அதிகப்படுத்தி பேசக்கூடிய இல்லை அப்படின்னா ஒரு உயர்ந்த மனிதனா வர்றதுக்கான குணாதிசயம் பத்தி பழந்தமிழ் இலக்கியமான நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற அந்த நூல் வந்து இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பிறர் பிறர் சிறனல்லா தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சோழல் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல மற்றவங்களுடைய பெருமையையோ இல்லைன்னா அவங்களுடைய நல்ல குணங்களையோ மறைக்காம அவங்க கிட்ட நேரடியா போய் நீங்க வந்து இப்படி இதெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு கிட்ட இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெருமைகளையும் அவங்களுடைய நல்ல விஷயங்களையும் மறைக்காம அவங்க கிட்ட நேருக்கு நேரா போய் எடுத்து சொல்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படின்லாம் வந்து பார்க்காம அவங்களுடைய தவறான விஷயங்களை புறம் சொல்லாம அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கேடுகிட்ட ஒரு கெட்ட கேடுகெட்ட அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கெட்ட குணாதிசயங்களை வந்து புறம் பேசாம மற்றவங்க கிட்ட போய் வந்து தரக்குறைவா வந்து விமர்சிக்காம அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த நீதிநெறி விளக்கம் வந்து சொல்லுது. மூணாவது முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, தன்னை காட்டிலும் ஒருத்தன் இளையவனாவோ இல்ல பெரியவனாவோ இருக்கிற பட்சத்துல, அவங்க என்ன வயதுடையவரா இருக்கிறவங்க பட்சத்துல அறிவுல வந்து அவங்க குறைஞ்ச வயசுல சேர்ந்தவங்களா இருந்தாலும் அறிவுலையும் செயல்பாட்டுகளையும் ரொம்ப உச்சபட்ச நபர்களா இருக்கிற பட்சத்துல அவங்க கிட்ட பணிவாகவும் அன்பாகவும் அதே நேரம் அவங்களுடைய திறமையை பார்த்து கத்துக்கிடக்கூடிய நபரா இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த உலகம் போற்றக்கூடிய நபரா மாறலாம் அப்படிங்கிறதுதான் நீதிநெறி விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். என்ன அப்படின்னா, இந்த 3 குணமும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பெரிய ஆளா வருவாங்க, பெரிய மனிதரா வந்து உயர்வாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய நபரா வருவாங்க அப்படி இப்படின்லாம் ஒரு பொருளாதாரத்துல எலான் மஸ்க் மாதிரியான ஆட்களா வருவாங்க அப்படின்லாம் கிடையாது. பட் ஆனா மனதளவுலையும் செயல்பாட்டு அளவுலையும் ஒரு உயர்ந்த மனிதரா ஒரு நல்ல மனிதரா வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இந்த குணாதிசயங்களை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா இருக்கும். நீங்களும் பெரிய ஆளா வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இதை உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.